வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சைப்பழம் அளவு புளி. அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. அது எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்ப நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா அதுக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும், ஈஸியாகவும் வதக்க முடியும். வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஒயிட்டும் தக்காளியிலனா க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதையும் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இல்லை எடுத்துருக்க பச்சை மிளகா என்னோடய டெரஸ் கார்டன்லேருந்து தான் எடுத்தேன். நல்ல க்ரீன் கலரில் இருந்தது. அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம்தான் மிளகாத்தூள் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் 7 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒருத்தரும் ஒரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நான் தனியா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால நான் சேர்த்துருக்கேன் 7 டீஸ்பூன். உங்கள் மிளகாத்தூள் என்ன காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் இந்த மிளகாத்தூளை. அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், இல்லை பச்சை வாடை அடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு புளியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த குழம்புல ஊற்றிடுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வந்தப்புறம் மீனை போடுங்க. சின்ன மீனாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். பெரிய மீனாக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மீன் வெந்துடும். உங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மீனை போடுங்க. ரொம்ப திக்காகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா மீன் போட்ட அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும், அது பார்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பும் தண்ணியாக வச்சுட்டு மீனும் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு. நான் முதல்ல மீன் குழம்பு வைக்கிறப்போ அந்த தப்பு தான் பண்ணேன், அதனால தான் குறிப்பாக சொல்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் வாங்கியிருக்க மீன் பேர் தெரியல, ஆனால் காரப்பொடி கிடையாது. இது எப்போனா தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. காரப்பொடி மீனாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கரைஞ்சிடும். மீன் போட்ட அப்புறம் ஒரே வாட்டி கலக்கி விட்டுருங்க, இல்லை கிளறிட்டே இருந்தால் மீனெல்லாம் பிஞ்சு போயிடும். அப்படியே மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் இட்லிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. புளியை அந்த வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா முதல்லையே அதை வடிகட்டி தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புல ஊற்றுங்க. நான் இப்போ டைரெக்டாக ஊற்றிருக்கேன், அது பார்த்து பண்ணிக்கோங்க. கடைசியாக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு ரெடி.